நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு முக்கியமான மினிஸ்டரா இருந்துட்டு இருக்காரு. அவருடைய ஃபேமிலி வந்து காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபேமிலி வந்து விவசாயத்துறையை சார்ந்து இருந்துட்டு இருந்த ஃபேமிலி. ஃபார்மிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு. இப்படி பார்க்கும் பொழுது அவங்க ஃபேமிலி வந்து ஆல்ரெடி வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து ஈடுபட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெயர் இன்ஸ்பிரேஷன்ல தான் நேரு அவர்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த டைம்லயே அவங்க ஜமீன்தாரா இருந்ததும் காங்கிரஸ் காலத்திலேயே ஜமீன்தாரா இருந்ததும் சப்சிக்வெண்டா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் வந்து வச்சு தான் அவங்க வந்து ஒரு ரிச் ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அரசியலில் ஆர்வம் பூண்டு அதுக்கப்புறம் நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து திருச்சி வெஸ்ட் கான்ஸ்டுவன்சில வந்து கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு நேரு அவர்கள். தொடர்ச்சியாக நேருகள் எலெக்ஷன்ஸ் வந்து வின் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு லெப்டினன்டாவே அந்த பார்ட்டில வந்து செயல்பட்டு இருந்தார்.